Hello friends, welcome to Learn-with-Singam. இது 100 Days of Code R Programming Day 12. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேட்டா ஃப்ரேமில் எப்படி வேரியபிளை அப்டேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, அப்புறம் அந்த ஒரு டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற வேரியபிள்ஸை எப்படி நம்ம டெலீட் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம செக் வெயிட் டேட்டா ஃப்ரேம் எடுத்துக்கிறோம். இதை வந்து லோட் பண்ணிடலாம். ஸோ நம்ம போன தடவை பார்த்த மாதிரி இதில் வெயிட்டு, டைம், சிக், டயட் 4 வேரியபிள் இருக்கு. இப்போ வந்து நம்ம இதை ஒரு புது காலம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா சிக் வெயிட்ல காலம் பேர் புதுசாக கொடுங்க. ஒரு நம்பர் 1ன்னு போடுறோம். இதில் வந்து 1 to n row of சிக் வெயிட் கொடுக்குறோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம 5வது காலம் ஆட் பண்ணியிருக்கோம், நம்பர் 1ன்னு. அதில் 1 2 3 4 5 6 7 8 அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வரைக்கும் நம்ம அப்டேட் ஆகிருக்கும். அப்புறம் நம்ம இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்த வெயிட்டை வந்து அப்டேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து மீடியன் வேல்யூ வச்சு நம்ம வந்து லார்ஜரா ஸ்மாலராங்கிற இது வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அப்படின்னா மீடியன் வெயிட் கால்குலேட் பண்ணுறோம். இதில் வந்து மீடியன் ஆஃப் சிக் வெயிட் டாலர் வெயிட். ஸோ இப்போ வந்து இந்த வெயிட்டோட மீடியன் எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த வெயிட்டை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். சிக் வெயிட் டாலர் வெயிட்டை வந்து அப்டேட் பண்ணுறோம். இஃப் எல்ஸ் சிக் வெயிட் வந்து மீடியனை விட கிரேட்டராக இருந்ததுன்னா, மீடியன் வெயிட்டை விட கிரேட்டராக இருந்ததுன்னா லார்ஜர்னு கொடுக்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்மாலர்னு கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மீடியனை விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா லார்ஜர்னு இருக்கும், மீடியனோட கம்மியாக இருந்ததுன்னா ஸ்மாலர்னு அப்டேட் ஆகிருக்கு. இப்படி தான் நம்ம ஒரு வேல்யூவை அப்டேட் பண்ணுவோம். இப்போ வந்து வித்தை வச்சியும் நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டைம் இதை வந்து அப்டேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ மீடியன் கண்டுபிடிக்கிறோம். மீடியன் ஆஃப் சிக் வெயிட் டாலர் டைம். இப்போ சிக் வெயிட் டாலர் டைம் அப்டேட் பண்ணுறோம் வித், இப்போ வந்து இந்த டேட்டா ஃப்ரேம் கொடுக்குறோம். இஃப் எல்ஸ் இங்கே நம்ம வந்து சிக் வெயிட் ஆஃப் டைம் கொடுத்துருக்கோம், இந்த வெயிட் கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ வந்து வெறும் இங்கே டேட்டா ஃப்ரேம் கொடுத்ததுனால இங்கே டைம் மட்டும் கொடுத்தா போதும். டைம் இஸ் கிரேட்டர் தேன் மீடியன் டைமாக இருந்ததுன்னா லாங்கர்னு போடுறோம், இல்லைன்னா ஷார்ட்டர்னு போடுறோம். ஸோ இப்போ இங்கே வந்து அது அப்டேட் ஆயிருக்கு. இப்போ ஒரு காலமை மட்டும் நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னா
இப்போ நம்பர் 1 நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த காலமை வந்து நம்ம டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து நல்லால் அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காலம் டெலீட் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஒரு இதை வேரியபிள் ஆட் பண்ணுவீங்க, ஒரு வேரியபிள் மாடிஃபை பண்ணுவீங்க, அப்புறம் டெலீட் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் சிங்கம். தேங்க்யூ.